Hey guys, welcome to my channel. இன்னைக்கு unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியாச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நாங்கள் மெயினாக இந்த அடுப்பு இப்போ வாங்குறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, சிலிண்டர் கிடைக்காது அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே எங்களோட அடுப்பு கேஸ் அடுப்பு வாங்கி 2005 வாங்கினோம். இப்போதைக்கு நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 20 years கிட்ட அந்த அடுப்பு எங்களுக்கு சூப்பராகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு அடுப்பு தான் நல்லா பர்னர் நல்லா எரியுது வேகமாக, இன்னொரு அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக குட்டியே விளக்கு மாதிரி தான் எரியுது. அதையுமே நாங்கள் ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ணிட்டோம், நிறைய டைம் சரி பண்ணிட்டோம். நாங்களுமே அடுப்பு வாங்கணும், எப்படா வாங்குறது, கேஸ் அடுப்பு வாங்குறது கேஷ் பத்துமானு தெரியல. கேஸ் அடுப்பு வாங்கலாமா இல்லை இண்டக்ஷன் வாங்கலாமா, அந்த மாதிரி ரொம்ப நாளாகவே நாங்கள் திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தோம். இண்டக்ஷன் வாங்கினா கரண்ட்லாம் எவ்வளோ நம்மளுக்கு வரும், கரண்ட் பில் வரும், அதுவுமே தெரியல. இப்போ அது கரெக்டாக சிலிண்டர்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே சரி நம்ம இந்த அடுப்பு இப்போ வாங்கிடலான்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டோம். இந்த இண்டக்ஷன் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. பிராண்டடாக போனால் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ப்ரெஸ்டீஜ் இருக்குது, பிஜிஎன், பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி நிறைய பிராண்டட்லாம் இருக்குது. நாங்கள் வந்து சூர்யா பிராண்ட் தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே லோ ப்ரைஸில் இருக்கிறது தான் பார்த்து வாங்கியிருந்தோம். இது வந்து 2000 watts போட்டிருக்காங்க. லைட்டாக நம்மளுக்கு பட்டன் மாதிரி லைட்டாக அப்படி நம்ம கையை வச்சு பார்த்தா தெரியும். நான் உங்களுக்கு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே. இது கூட நம்மளுக்கு ஒரு வேரண்டி கார்டுமே இருக்குது. எவ்வளோ வேரண்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, வேரண்டி கார்டு தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அழகாக 2 சைடும் தர்மாக்கோல்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ப்ளக் வந்து நம்மளுக்கு கிட்டக்கே வச்சுருக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும். ப்ளக் பாயிண்ட் எல்லாமே வயர் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்டன்ஸில் ப்ளக்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த அதுக்கு பேர் நதி ஒன்று வச்சுருப்பாங்களே, இதை வந்து அதில் ஜாயின் பண்ணி பண்ணுறதோட நேம் எனக்கு சடனாக வரமாட்டேங்குது. ரோல் மாதிரி வச்சு அதில் போட்டு பண்ணுவாங்க. இவ்வளோ தாங்க இருக்குது ஒயரு. நம்ம இந்த மாதிரி டேபிள் உட்டன் டேபிள் இந்த மாதிரி எதாவது வச்சுட்டு தான் நம்ம ப்ளக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சின்னதாக கொடுத்துருக்காங்க ஒயரு. இந்த பிராண்ட் அடுப்பு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணோம், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். எங்களுக்குமே இதை பற்றி எதுவும் தெரியலன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அடுப்பு எப்படி இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோவுமே போடுறோம். இப்படி தான் இருக்குது அடுப்பு. சூப்பராக இருக்குது, பலன்னு சூப்பராக இருக்குது. இது நம்மளோட வாஷிங் மிஷின் இருக்க மாதிரி தான் இருக்குது. லைட்டாக பட்டன் வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக நம்ம கையை வச்சு பார்க்கும்போது ஃபீல் பண்ணுற மாதிரி இப்படி தெரியுது. இது வந்து கிட்ட வந்து காமி. வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் எப்படி இந்த அடுப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதுக்குள்ளே தான் நம்மளுடைய பாத்திரம்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 2000 wattsக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். கிட்ட வந்து காமிங்க, தெரியுது. இது ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கரண்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டைமர் செட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு டைமிங் என்ன, அந்த செல்சியஸ் அந்த மாதிரி ஏதாவது காமிக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் தெரியல. இது வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது கொடுத்துருக்காங்க சிம்பிள். எது வேணுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது மைனஸ் சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் பாபிக்யூ, ஃப்ரை, குயிக் ஃப்ரை, ஹாட் பாட், குக் ரைஸ், குக் சூப், பாயில் வாட்டர், கஞ்சி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்குது இந்த பிராண்ட், சூர்யா பிராண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கவங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி ஜென்ரலாகவே எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க, எப்படி இந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி இது எப்படி யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸுமே ஷேர் பண்ணுறோம். கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிலிண்டர்லாம் கிடைக்காதுன்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இப்போ நம்ம கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது எப்போ சீக்கிரமே சரியாயிடும்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் நம்மளுக்கு நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி கேஸ் சிலிண்டர் நல்லா கிடைச்சிதோ, சிலிண்டர்லாம் அப்போ நம்ம புக் பண்ணுறப்போ கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம அது வரைக்கும் இந்த மாதிரி இண்டக்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கேஸை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லைன்னா எப்படி? கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணிட்டு
விறகடுப்புலாம் அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போவுமே நிறைய வில்லேஜ்லலாம் அந்த மாதிரிலாம் குக் பண்ணுறாங்க. எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் விறகடுப்பில் சமைக்கிறது, ரொம்பவே ஆசை. அதெல்லாம் வந்து சொந்த இடம் இருக்கிறவங்க அடுப்பு வச்சு சமைப்பாங்க. நாங்களுமே சின்ன வயசில் இப்போ வரைக்குமே ரெண்டில் தான் இருக்கும். சின்ன வயசில் ரெண்டில் இருக்கும்போதே அந்த வீட்டில் வந்து எங்களுக்கு விறகடுப்பில் சமைக்கிறதுலாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது அம்மா சொல்லுவாங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்ப சொல்லிட்டு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப. இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த சான்ஸே எங்களுக்கு கிடைக்கல இது வரைக்குமே. இப்போ வரைக்குமே விறகடுப்பில் சமைக்கிற அந்த ஒரு வாய்ப்பே கிடைக்கல. நாங்கள் பெருசானதுக்கப்புறம் கூட எங்களுக்கான ஆசை அதெல்லாம் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து விறகடுப்பில் பிரியாணி குக்கிங் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. வீடியோஸ் கூட நிறைய பேர் போடுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை. பட் அதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்குமான்னு தெரியல. சொந்தமாக இடம் வச்சுருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அவங்க நினச்ச மாதிரி அவங்களோட கனவுகளை நிறைவேற்றிப்பாங்க. சரி, இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய். இன்னாடி அடுப்பு நம்ம நியூ அடுப்பு திறந்து வச்சிருக்கு சாக்லேட் இது கொண்டாடு ஸ்வீட்டோட நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம் புது அடுப்பு. 5 ஸ்டார் சாப்பிட்டோம்.